டாக்ஸிக் ரொம்ப டாக்ஸிக்காவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா யாஷ் யாரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாஷ்னா யாருன்னு கேட்காதீங்க, கேஜிஎஃப் மூவியோட ஹீரோ தான். அப்போ அம்மா சத்தியத்துக்காக போராடினவரு இப்ப எதுக்காக போராட போறாருன்னு தெரியல. கேஜிஎஃப் 2 வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு மூவி தராருன்னா கண்டிப்பா தரமா தான் இருக்கும். எஸ் காய்ஸ், இது டாக்ஸிக் மூவியோட டீசர் தான். நேம் பாத்தீங்கன்னா டாக்ஸிக் இன்ட்ரோடியூசிங் ராயா. அப்படி வச்சு பார்த்தா அவர் நேம் ராயா தான். இவருக்கு மட்டும் எப்படிதான் இந்த நேம்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. கேஜிஎஃப்ல அவர் நேம் ராக்கி, இதுல ராயா. ஒருவேளை சென்டிமெண்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சிருப்பாருன்னு தோணுது. அண்ட் கேஜிஎஃப் மூவி டொமஸ்டிக், இந்த மூவி இன்டர்நேஷனல். ஏன்னா பார்க்க அப்படிதான் தெரியுது. ஸ்டார்டிங் ஆஃப் த டீசர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கிரேவ்யார்டுக்குள்ள ஒரு குடும்ப கடைசி இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கப்போ வில்லன் கூட்டம் வந்து அவரோட பையனை அடக்கம் செய்யலான்னு பாப்பாங்க. மெயினா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க சும்மா பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்தியால எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்தியால இப்படி ஒரு செட்டு போட்டு எடுத்திருந்தா சூப்பர் தான். ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி இடத்துல தான் எடுத்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் அதுல நடிச்சிருக்கவங்க பார்த்தாலும் யாருமே இந்தியன்ஸ் மாதிரி தெரியல. இதெல்லாம் வச்சு பேசிக்கா பார்த்தா இந்தியா மாஃபியா கேங்ஸ்டருக்கும் இன்டர்நேஷனல் மாஃபியா கேங்ஸ்டருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவுல நடக்கிற பிரச்சனையா தான் இந்த மூவியோட பேசிக் கான்செப்டா இருக்கும். அண்ட் இந்த டீசரோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ண வந்தவரை அடக்கம் பண்ற இடத்துலயே அவரோட ஐம்புலனையும் அடிக்கிட்டு வந்து வில்லனையும் வில்லன் குரூப்பையும் அடக்கம் பண்றாரு. லைக் எப்படி நான் சீன் பை சீன் சொல்றேன். ஒரு ஃபேமிலி லாஸ்ட் மெமரியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நிறைய கார்ல ஒரு குரூப் வந்து இறங்குது. அதுல முக்கியமா வில்லனோட ஆளுங்க கையில பார்த்தா எல்லா விதமான கன்ஸை வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்தா 1970க்கு மேல தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் நடக்கும்னு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தாங்க. எதை வச்சு சொல்றேன்னா காட்ஃபாதர் மூவி ரிலீஸ் ஆனது 1970க்கு மேல தான். சோ சிமிலர் டு மாஃபியா ஸ்டோரினாவே அந்த காலகட்டத்துல தான் நடக்கும்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா வில்லன் அவரோட பையனோட செவப்பட்டியோட வந்து பீஸ்ஃபுல்லா புதைக்கணும்னு சொல்வாரு. அப்படி பார்த்தா அந்த பையனை கொன்னது நம்ம ராயாவா தான் இருக்கும். சோ அதனால அந்த ஏரியாவே டேக் ஓவர் பண்ணிட்டு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு டோரை லாக் பண்ணிட்டு போர்டை வச்சிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல பையனையும் போட்டாச்சு அப்பனையும் போடுறதுக்காக ஒரு கார்ல ஆர்னஸ்னே வருவாங்க. அந்த காரும் ஒழுங்கா வராது, கோணல் மணலா வரும். அந்த காரை ஓட்டுனது பாத்தீங்கன்னா ஒரு பெருசு தான். அது குடிச்சிட்டே எடுத்துன்னு வந்து வண்டியை விட்டுருக்கும். வண்டி அதனால தான் ஆடுதுன்னு பார்த்தா கண்டிப்பா அதனால ஆடல. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் அந்த பெருசு நடுவுல என்ன பண்ணும் தெரியுமா? பாமுக்கு ட்ரிகர் குத்துட்டு போயிடும். அந்த ட்ரிகரும் கரெக்டா வண்டிக்கு பின்னாடி சொருவிட்டு போயிடும். வண்டி ஆடுற ஆட்டத்துல அந்த ட்ரிகர் பிரஸ் ஆயிடும். அப்புறம் என்ன பாம்பு பிளாஸ்ட் தான், உள்ள மட்டும் இல்ல வெளியவும். நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். அதுலயும் அந்த கிறுக்கு பசங்க ரவுடிங்ல பாத்தீங்கன்னா ஷேக் அவர கார்ல போயிட்டு சுட்டுன்னு இருப்பானுங்க. எந்த அளவுக்கு முட்டாளா இருப்பானுங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட்க்கு அப்புறம் தான் நம்ம ராயா என்ட்ரியே. அவர் வந்ததும் சோமா பட்டையா கிளப்பிடுவாரு. அவன் போர்ல வச்சு அவனே போடணும். பட் இதுல அவன் போர்ல அவனே போடுது, அவன் கூட்டத்தையும் சேர்த்து போடுது. மொத்தத்துல விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையாவே இருக்கு. ஆக மொத்தத்துல ஏ ரேட்டட் சர்டிபிகேட் தராம இருந்தா சரி. ஃபைனலா பாத்தீங்கன்னா யாஷ புகையில இருந்து புகைய விடுற மாதிரி காமிச்சுக்கிட்டு ஒரு மாஸ் போஸ்ல நிக்கிறாரு. அதுவும் கன்னோட வித் சிகாரோட. என்னதான் இருந்தாலும் கோச்சுட்ட விட மாட்டார் போல. அதுவும் இல்லாம அவர் தாடியும் விட மாட்டாரு. இது ரெண்டுமே அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் நினைக்கிறேன். அப்படியே அந்த போஸ்ல பாத்தீங்கன்னா டாடி இஸ் கம்மிங் சொல்லி மாசா முடிக்கிறாங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னா நான் நம்புறேன். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இது உங்க அட்டு ரேடியோ. நான் தான் உங்க நண்பன் ஆர்ஜே.